உன்னுடைய சிறந்த தகுதி கூட என்னுடைய கண்களுக்கு முன்பாக அழுக்கும் கந்தையுமாய் இருக்கிறது. உன்னுடைய நீதி, உன்னுடைய சிறந்தது எனக்கு முன்னால் ஒஸ்ட்டாக இருக்குது. இப்படி வர முடியாது அப்படின்ட்டாரான். ஒரு நாள் விரக்தி அடைந்து மூத்த போதவர் ஒருத்தட்ட போகிறாராம் ஒரு பாதிரியார்கிட்ட. அவர்கிட்ட போய் கண்ணீர் விட்டு அழுது, இந்த தேவன் எனக்கு புரியவே இல்லைங்க, என்னால் கொடுக்க முடியாது என்கிட்ட கேட்டேன். அப்படி அவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்றார். அவர் பரிசுத்தராக இருக்கிறப்ப நான் எப்படி இருக்கிறது? அவர் பரிசுத்தர்ன்றது வேறங்க. அவர் கடவுள், அவர் அப்பழுக்கற்ற பரிசுத்தர். அவர்கிட்ட எந்த தீமையும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, அழுக்கே கிடையாது அவர்கிட்ட. ஆனால் எனக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறேன்னு என்கிட்ட அழுக்கு இருக்குது. நான் எப்படி அவரை மாதிரி பரிசுத்தராக முடியும்? ஆனால் என் பரிசுத்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாரு. எவ்வளோ சிறந்ததை நான் கொண்டு போகிறேன், அது அழுக்கும் கந்தைன்றாரு அப்படின்னு சொல்லி முறையிட்டாராம். என்னால் தர முடியாததை, ஒரு மனுஷனால் கொண்டு வர முடியாததை, உற்பத்தி பண்ண முடியாத, என்ன முயற்சித்தும் பெற முடியாத ஒன்றை நீ எடுத்துகிட்டு வா, அப்போ தான் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்கிற கர்த்தர் என்ன கர்த்தர்? இரக்கமற்றவராக இருக்கிறார், இவர் நல்லவரே இல்லைன்னாராம். அந்த வயதான பாதிரியார் சொன்னார், இல்லைப்பா கர்த்தர் நல்லவர், உனக்கு புரியும் போ அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தி அனுப்பிச்சி வச்சாராம். அப்புறம் போய் வேதத்தை படிக்க ஆரம்பித்தார், ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஒரு நாள் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்றதை வாசிச்சுட்டு இருக்கும்போது வெளிச்சம் அடிச்சிருக்குது அவருக்கு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னா அர்த்தம் என்ன? ஏன் அது அப்படி சொல்லியிருக்குது? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு, தன்னுடைய கிரியினால் பிழைப்பான்னு சொல்லல, தன்னுடைய புண்ணியத்தினால் பிழைப்பான்னு சொல்லல, தான் செய்கிற நன்மையினால் பிழைப்பான்னு சொல்லல, தன்னுடைய யோகியத்தினால் பிழைப்பான்னு சொல்லல, தன்னுடைய பரிசுத்தத்தினால் பிழைப்பான்னு சொல்லல, தன்னுடைய சிறந்ததை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரதுனால பிழைப்பான்னு சொல்லல, தன்னுடைய சிறந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் காண்பிக்கிறதுனால் பிழைப்பான்னு சொல்லல, விசுவாசத்தினால். அப்படின்னா இவனுக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவரெல்லாம் செய்கிறாரு, இவன் அதை ஏற்றுக்கொண்டா போதும் அவன் பிழைப்பான் அப்படின்னு அர்த்தங்கிறது விளங்க ஆரம்பிச்சு. அப்போ தான் பார்த்தாராம், முதல் முறையாக கண்ணு திறக்கப்பட்டு பார்த்தாராம். ஓஹோ, கர்த்தருக்கு தெரியுது மனுஷன் எவனுமே இதை தர முடியாதுன்னு. ஒருவனும் நீதிமான் இல்லையே, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்களே. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார் இல்லையா, ஒருவனும் நீதிமானம் இல்லை, ஒருவனும் இல்லை அப்படின்னு விவரிக்கிறார் பாவியை. அப்படி தான் மனுவர்க்க இருந்தது. யாராலையும் அவர் எதிர்பார்க்கிற நீதியை தர முடியாது என்று அறிந்த தேவன் எப்படி மனுஷனை தன்னிடத்தில் திரும்ப கொண்டு சேர்த்துக்கிறதுக்குன்னு ஒரு திட்டம் போட்டு, இவனால் என்ன பண்ணாலும் அப்படிப்பட்ட நீதியை கொண்டு வர முடியாதுன்னு அவரே அந்த நீதியை தர்றதுக்கு பிளான் பண்ணி அவருடைய குமாரனை அனுப்பி சிலுவையில் அறைந்து நம்முடைய பாவங்களையெல்லாம் அவர் மீது வைத்து, அதற்கான தண்டனை அவர் மீது வைத்து, அவரை பாவமாக்கி அவரிலிருந்து நீதி எடுத்து நமக்கு கொடுத்து அவரை பாவமாக்கி நம்மை நீதிமான்களாக்குகிறார். பாவம் அறியாத அவரை பாவமாக்கி, நீதினா என்ன அறிய முடியாத நம்மை நீதிமான்களாக